நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணி சிம்பு நடிக்க போகிறாரு. பண்ண போகிறது வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. வட சென்னை 2 வா இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்பெக்குலேஷன். தனுஷ் தான் வட சென்னை படத்தோட ப்ரொடியூசர். ஒரு காப்பிரைட் ஓனர் வந்து அவருடைய காப்பிரைட்டட் மெட்டீரியலை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறது லீகலி ரைட், மாரலி ரைட், எல்லாமே கரெக்ட். நானும் தானு சார், சிம்பு 3 பேரும் சந்தித்த அன்னைக்கே வந்து தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி, தனுஷ்க்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு 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 இன்சிடென்ட், ஏதோ லாட் ஆஃப் வீடியோஸ் அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன். அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணி சிம்பு நடிக்க போகிறாரு. அதுதான் நெக்ஸ்ட் ஃபில்ம். நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர். வாடிவாசல் வந்து ஆஸ் ஆல்வேஸ் நம்ம ரைட்டிங்கில் இருக்கிற டிலே ஆலையும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்காக, ஆர்டிஸ்டுடைய சேஃப்டிக்காக, எல்லாருடைய சேஃப்டிக்காகவும், அனிமல் சேஃப்டிக்காகவும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதால, ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அப்படின்றதால வி தாட் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானு சார் தான் வந்து சொன்னார். சிம்புவோட மீட் பண்ணி பேசுகிறீங்களான்னு கேட்டார். நான் சரின்னு சொன்னேன். உடனே மீட் பண்ணோம். வித்தின் லைக் ஃபியூ ஹவர்ஸ் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நான் சொன்னது என்னென்னா, இப்போது பண்ண போகிறது வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணுன்றதுக்காக தான். இது வந்து வட சென்னை 2 வா இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. இது வட சென்னை 2 கிடையாது. வட சென்னை 2 அப்படின்றது வந்து அன்புவின் எழுச்சி தான். தனுஷ் நடிக்கிறது தான் வட சென்னை 2 இருக்கும். இது கிடையாது. பட் திஸ் இஸ் ஆல்சோ செட் இன் த வேர்ல்டு ஆஃப் வட சென்னை, விச் மீன்ஸ் அந்த வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் இந்த கதைக்குள்ளேயும் இருக்கும். அண்ட் திஸ் வில் ஆல்சோ பி இன் த சிமிலர் டைம்லைன்ஸ். அதே டைம்லைனில் இருக்கக்கூடிய ஒரு தனுஷ் தான் வட சென்னை படத்தோட ப்ரொடியூசர், which means he's the IP owner of வட சென்னை film, plot, characters, prequel, sequel, spin-offs, whatever comes out of those characters. நீங்கள் காமிக் புக் பண்ணாலும் அவர் தான் வந்து அதுக்கு ஐபி ரைட் ஹோல்டர். ஸோ ஒரு காப்பிரைட் ஓனர் வந்து அவருடைய காப்பிரைட்டட் மெட்டீரியலை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறது லீகலி ரைட், மாரலி ரைட், எல்லாமே கரெக்ட். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாவோ வெலிஃபை பண்ணியோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அட் த சேம் டைம் உண்மை என்னென்னா, நான் வந்து நானும் தானு சார், சிம்பு 3 பேரும் சந்தித்த அன்னைக்கே வந்து, அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள் காலையில் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி தனுஷ் இப்படி ஒன்று நடக்குது, அதை வந்து நான் 2 விதமாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ஐ கேன் செட் இட் அப் இன் த வேர்ல்டு ஆஃப் வட சென்னை. இன்னொன்று, அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக பண்ணவும் என்னால் முடியும். 2த்துல எது வேணால் பண்ணலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, பிகாஸ் நீங்கள் தான் வந்து காப்பிரைட் ஓனர் ஆஃப் வட சென்னை வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே டீமில் பேசிடுறேன் சார், உங்களுக்கு வட சென்னை வேர்ல்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து டீமில் பேசிடுறேன், உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துட்றோம் சார், பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிட்டார். பட் எனக்கு என்னென்னா, நான் என்னோடய ஃபோனில் வந்து யூடியூப் வச்சுக்கிறது இல்லை. நான் ஒரு யூடியூப் அடிக்ட். சும்மா எப்போ பார்த்தாலும் அது பார்த்துட்டே இருப்பேன்றதால அதுலேருந்து யூடியூப் வந்து ஃபோன்லேருந்து எடுத்துட்டேன், லேப்டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன் 2 days 3 days அந்த மாதிரி அதை பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது ஏதோ லாட் ஆஃப் வீடியோஸ் அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது.
அண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஐ டிட் நாட் லைக் பீப்புள் டாக்கிங் சச் திங்ஸ் அபவுட் அஸ். இப்போ தனுஷை பற்றியோ என்னை பற்றியோ அல்லது இந்த படத்தை பற்றியோ அப்படியெல்லாம் பேசுகிறது வந்து ஐ டென்ட் லைக். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கிளாரிஃபை அ ஃபியூ திங்ஸ். தனுஷ்க்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு 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 இன்சிடெண்ட்லேயோ அல்லது ஒரு ஒரு படத்துலேயோ மாறக்கூடிய அல்லது பாதிப்பு உள்ளாகக்கூடிய ஒன்று கிடையாது. அண்ட் அவர் வந்து ஹீ வில் நெவர் டிஸ்ரப்ட் த கிரியேட்டிவ் ஃப்ளோ தட் ஐ ஹாவ். அதுதான் வந்து அவர் எப்போவுமே சொல்கிறார், சார் யூ மேக் ஷுர் தட் யூ கீப் யோர் செல்ஃப் கிளியர். உங்கள் ஹெட் ஸ்பேஸை நல்லா வச்சுக்கோங்க சார். தட் இஸ் வாட் ஐ வாண்ட். இப்போது கூட ரீசெண்டாக ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்தப்போ ஹீ மேட் ஷுர் தட் ஐ காட் சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் அ ப்ரொடியூசர். ஒரு அட்வான்ஸாக எனக்கு நான் வாங்கிக்கிறதுக்கு அவர் எனக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தார். ஸோ வை ஐம் சேயிங் தட் இஸ், இது வந்து ஜஸ்ட் டு சே தட் தனுஷ் இஸ் சம்ஒன் ஹூ வில் நெவர் டிஸ்டர்ப் மீ. அதே நேரத்தில் நான் சிம்புவோட படம் பண்ணுறேன்னு சொன்னப்போ ஹி செட், சார் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவருக்குமே இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு தான் சொன்னார். அண்ட் சிம்பு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஹி கேம் அண்ட் மெட் மீ. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் தனுஷ் சாருக்கு ஏதோ இந்த மாதிரி இருக்குது, அங்கங்கே நியூஸ்லாம் பார்க்குறேனே, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது பண்ணுங்கள். இது வந்து இஃப் யூ ஃபீல் தட் வட சென்னை வேர்ல்டுக்குள்ளே இது இருக்கணுன்னாலும் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஸ்டாண்டலோன் ஃபில்மாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். ஐ எம் ஓகே வித் எவ்ரி திங். அதை சொல்ல தான் வந்தேன். உங்களுக்கும் தனுஷ் சாருக்குமான அந்த அக்ரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அது வந்து டிஸ்ரப்ட் ஆகாத வகையில் நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சொன்னார். ஸோ போத் ஆஃப் தெம் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் ரெடி டு கிவ் மீ த ஸ்பேஸ் டு பி மை செல்ஃப் அண்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அண்ட் என் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி என்னை செய்ய வைக்க முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நோபடி ட்ரைஸ் டு டூ தட். அண்ட் அதுக்கு வந்து சும்மா வெறும் ரொம்ப அடமெண்ட்டான ஒரு ஆள் நம்ம அப்படின்ற அந்த மாதிரியான அர்த்தத்தில் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அவ்வளோ கன்விக்ஷனோட அவ்வளோ கமிட்மெண்ட்டோட பண்ணுறோன்னும் போது அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் டு டிஸ்வேட் மீ ஃப்ரம் வாட் ஐ வாண்ட் டு டூ. அண்ட் இதுதான் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஒரு 10 months 12 months 14 months 16 months வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நம்மளுடைய இவ்வளோ அந்த டைமுக்கு நம்மளோட க்ரியேட்டிவ் இதாக இருக்க போகுது அப்படின்னும் போது அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றதுக்கு தான் கூட இருக்கிற எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணுன்னு விரும்புகிற ஆட்களில் தனுஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் லைக், நான் வந்து பொல்லாதவனுக்கு முன்னாடியே கூட சொல்கிறேன், அது ஒரு கணக்காலமில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண டைம்ஸ்லேருந்து தனுஷ் இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் இன் ஆல் தீஸ் ஃபில்ம்ஸ் தட் ஐ ஹவ் மேட். He has always had something or other to do with the films that I have made. ஒன்று அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணலை, இது எதுவுமே இல்லைன்னா he has sung for me. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் he is wanted to be part of whatever that I have done. அதுக்கு காரணம் வந்து everybody around me believes that what I'm trying to do is the best thing for me at that point in time. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் தனுஷுடைய ஸ்டாண்டு இருக்குது. ஸோ ஆல் த அதர் ஸ்பெக்குலேஷன்ஸ் ஆர் ஒன்லி ஸ்பெக்குலேஷன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன். அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.